செக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டேட்டடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் சொல்லுவேன் 3 monthsோ இல்லை 100 3 years வரைக்கும் டைம் அப்படின்னும் போது ஃபியூச்சர் டேட்டடாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, செக் வாங்குறாங்க இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வந்துருச்சுன்னா அந்த டைம் பீரியடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா அது எக்ஸ்பயர்டாக மாறிடும் அந்த இடத்துல இல்லையா. வாங்குறாங்க ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வருதா, உடனே நீங்கள் வாங்கியிருக்கீங்க பணம், அப்போ அவங்களுக்கு ஏன் செக் கொடுத்துட்டீங்க, அப்போ இன்சஃபிஷியன்ட் பண்ணால் ஃபண்டை நீங்கள் வாலண்டியராக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை என்ன நடந்தது அப்படின்னும் போது அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இதில் கிரிமினல் அஃபென்ஸாக கருதப்படுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 years முடிஞ்சு நீங்கள் செக் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பயர்டு செக்காக ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டிஸ்ஆனர் ஆஃப் செக்னு சொல்லுவோம், ஏன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்லேருந்து ஒன்று அனுப்புவாங்க, செக் ரிட்டர்ன் மெமோன்னு ஒன்று அனுப்புவாங்க. ஒரு மெமோவில் ரீசன் அனுப்புவாங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு அனுப்புவாங்க. அதை வச்சு அடுத்தது பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது பிரசன்ட் போகிறது மட்டும் கிடையாது. கரெக்ட், மெயினாக அந்த அமௌண்ட் ரீபே பண்ணணும். ஓகே, அதனால அவர் நான் ஜெயிலுக்கு போகிறேங்க, யாராக இருந்தாலும் நான் பிரசன்ட்கே போகிறேன், நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகுனா IBN தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பலவிதமான வழக்குகள் பார்க்குறோம். இதில் நிறைய குடும்ப சண்டையை தாண்டி செக் மோசடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ கூட சமீபத்தில் நடிகர் விமல் என்ன பண்ணார், அவருக்கு ஏன் இந்த வழக்கு பதியப்பட்டது அப்படின்னு நமக்கு ஒரு தெளிவு கொடுக்கறதுக்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். நிறைய விதமான போக்சோ பாஷ் கேஸ் இதுக்கெல்லாம் நடுவில் இந்த செக் மோசடி கேஸ் இப்போ கூட லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கு. அதை பற்றி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம இதோட டைம் லைன் அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஒரு படம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மன்னர் வகைரா, விமல் அவர்களுடைய படம் மன்னர் வகைரா. ஸோ அதற்கான ஒரு அந்த ஃபிலிம் ப்ரொடியூசரான ஃபினான்ஷியர் வந்துட்டு கோபி அப்படிங்கிறவர். ஓகே, அவர்கிட்ட இவர் கடனை வாங்கினதா சொல்லப்படுது. எப்போனா 2017 டு இயர்லி 2018 ஸ்டார்டிங் அந்த பீரியடில் தான் இந்த லோன் அண்ட் ப்ரொடக்ஷன் சம்மந்தமான ஒரு கான்வர்சேஷன்ஸ் போகுது. அதனைத் தொடர்ந்து ஜான் 2018 வந்து ஃபிலிம் ரிலீஸும் ஆகுது. ஓகே, அதனைத் தொடர்ந்து 2018 பாதிக்கு அப்புறம் பகுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கடன் வாங்கின ஒரு விஷயம் வந்து செக்கும் இவர் இஷ்யூ பண்ணுறாரு. விமல் அவர்கள் செக்கு இஷ்யூ பண்ணுறாரு 4.5. அவர் திரும்ப கேட்குறாரு, கொடுத்த கடனை கேட்கும் போது 4.5 crores சரி இருந்தாங்க செக் வச்சுக்கோங்க. யூஸ்வலாக எல்லாரும் அது கொடுக்குறது தானே, செக்யூரிட்டிக்கு ஒரு செக் கொடுப்பாங்க, இல்லையா வாங்கின கடனுக்கு திரும்ப செலுத்துவதற்காக ஒரு செக் கொடுப்பாங்க. அது வந்து டேட்டடாகவும் இருக்கலாம், அன்டேட்டடாகவும் இருக்கலாம், அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரியான ஒரு செக் கொடுக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா செக்கை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுறாரு பேங்க் பிரான்ச்சில் பண்ணும்போது இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, இந்த இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு வருது. அது வந்த உடனே 2018 லாஸ்ட் டு 2019 அந்த பிகினிங் பீரியடில் இந்த ஃபினான்ஷியல் ஓகே யாருக்கு வந்து விமல் அவர்கள் செக்கு கொடுத்தாரோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா போய் கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாரு. இந்த மாதிரி இல்லைங்க செக் கொடுத்தா செக் பவுன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறாரு. கேஸ் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 2023 இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ரொசீஜரல் பெனால்ட்டி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா விமல் அவர்களுக்கு. கேஸை வந்து நீங்கள் தேவையில்லாமல் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏன் 4 வருஷம் கேப்? எஸ், அது கேஸ் வந்து அடுத்தடுத்து அவங்க நடக்கும்போது எல்லா ஸ்டேஜ் வரணும் இல்லையா, நம்ம கொடுத்து அதுக்கப்புறம் எவிடன்ஸ் ஸ்டேஜ் ட்ரையல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜாக வரும்போது விமல் அவர்கள் சைடில் வந்து ப்ரொசீஜரல் டிலே இருக்குது, நீங்கள் வந்து கேஸை தேவையில்லாமல் டிலே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொசீஜரல் பெனால்ட்டியும் அங்கே கொடுக்கப்படுது. நேற்று என்ன ஃபைனல் வேர்டிக்ட் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 1 year இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறதும் நீங்கள் வாங்கிய 4,50,00,000 ரூபாய் அதை வந்து நீங்கள் திரும்ப செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதனை தொடர்ந்து விமல் அவர்கள் தரப்புல இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்தராக நாங்கள் வந்து அப்பீல் போகணும், ஏன்னா ஸ்மால் கோர்ட்னா அடுத்தது செஷன் கோர்ட்ஸ், நாங்கள் வந்து அப்பீல் போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு டெம்பரவரி ரிலீஃப் கேட்குறாங்க. எங்களுக்கு அப்பீல் போகிற வரைக்கும் இந்த தண்டனை கொடுத்தீங்கல்ல அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸ்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீதிபதியும் என்ன பண்ணுறாங்கன்னா 30 days டைம் உங்களுக்கு, தட் இஸ் அப்பீல் போகிறதுக்கு, தண்டனை நிறுத்தி வைப்பு அது வரைக்கும் நிறுத்தி வச்சுட்டு 30 days உங்களுக்கு டைமு, ஸோ நீங்கள் அப்பீல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஜட்மெண்ட்டு இது கொடுக்கப்படுது. இந்த செக் பவுன்ஸ் கேஸ் இந்த மாதிரி நம்ம போகும்போது இதுக்கு ஃபைன் அண்ட் தென் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிற 2 கான்செப்ட் இருக்கு. ஓகே, இந்த இம்ப்ரெசன்மெண்ட் அப்படிங்கிறது உச்சபட்சமாக 2 வருடம் வரைக்கும் கொடுக்கப்படும். ஓகே, அது வந்து பெயிலபிள் அண்ட் காம்பவுண்டபிள் அஃபென்ஸ். ஓகே, ஏன்னா இங்கே முழுக்க இந்த செக் பவுன்ஸ் கேஸ் அப்படின்னு வரும்போது இதில் எடுக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு தண்டனை கொடுத்து பிரிசனுக்கு அனுப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை தாண்டி கொடுத்த மணியை ரெக்கவர் பண்ணணுன்றது தான் ஃபர்ஸ்ட் எய்மாக இருக்கும் இதில். ஓகே, ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு அவங்களுடைய அமௌண்ட்டை நம்ம திரும்ப செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கும் நீதிமன்றத்தோட ஒரு பார்வை. ஓகே, அப்படி இருக்கும்போது காம்ப்ரமைஸ்க்கு வந்தால் ஓகே யூ ஆர் வெல்கம்,
நீங்க காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க அப்படின்னா ஓகே. இப்போ காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த அப்பீல் அடுத்த கான்செப்ட்ஸ் அதை நோக்கி போகாது. காம்ப்ரமைஸ் மெமோ போட்டு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், கேஸில் அவர் எனக்கு செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே அதோட முடிஞ்சிட போகுது. இது எந்த ஸ்டேஜில் ஒரு கிரிமினல் கேஸாக வந்து பார்க்கப்படும்? எஸ், இன்டென்ஷன் மேட்டர்ஸ். ஓகே, ஏன்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்க பணம், அப்போ அவங்களுக்கு ஏன் செக்கு கொடுத்துட்டீங்க, அப்போ இன்சஃபிஷியன்ட் பண்ணால் ஃபண்டை நீங்கள் வாலண்டியராக ஸ்டாப் பண்ணி வச்சிக்கலாம், இல்லை என்ன நடந்தது அப்படின்ற போது அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் இதில் கிரிமினல் அஃபென்ஸாக கருதப்படுது இந்த இடத்துல. ஓகே, ஏன்னா இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் செக்ஷன் 138 கேஸ் 138 கேஸ் ஸோ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் இல்லை. செக் வந்து கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு கொடுத்துருக்கணும். இப்போ ஒரு வேலை இதே செக் வந்து கிஃப்ட்டுக்கோ சேரிட்டியாவோ கொடுத்துருந்தா அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, அது வந்து குவாலிஃபை ஆகாது இந்த இடத்துல. நானாக விருப்பப்பட்டு ஒரு கிஃப்டாக கொடுத்துட்டேன், ஒரு சேரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னா லேட்டர் ஆன் அது வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபண்டாக ஏதாவது காமிச்சு செக் பவுன்ஸாக கொண்டுட்டு வர முடியாது. ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் என்னங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு செக்கு கொடுக்குறாங்க, தட் இஸ் டேட்டட் செக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை இது பண்ணி 3 monthsக்குள்ளே நீங்கள் வந்து அதை டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ்க்கு கொண்டுட்டு போகணும். இது டேட்டட் செக்னா. அன்டேட்டட் செக்னா 3 years வரைக்கும் வேலிடிட்டி. இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு? இந்த கேஸ்ல வந்துட்டு நமக்கு சொல்ல போனது என்னன்னா, இவ்வளோ நாள் அப்படின்னும் போது ஒரு டேட்டட் செக் தான் இது பண்ணியிருக்காரு. ஏன்னா 3 months ஒரு டியூரேஷன் எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. ஓகே, அன்டேட்டட் செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 years. 3 years முடிஞ்சு நீங்கள் செக் அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அது எக்ஸ்பயர்டு செக்காக ஆகிடும் இந்த இடத்துல. ஓகே, இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து டிஸ்ஆனர் ஆஃப் செக்னு சொல்லுவோம், ஏன்னா இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேங்க்லேருந்து ஒன்று அனுப்புவாங்க, செக் ரிட்டர்ன் மெமோன்னு ஒன்று அனுப்புவாங்க. ஒரு மெமோவில் ரீசன் அனுப்புவாங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்னு அனுப்புவாங்க. அதை வச்சு அடுத்தது பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பணும். விச் மீன்ஸ் என் மணியை நீங்கள் கொடுங்கன்னு, ரெக்கவரி நான் பண்ணுறேன் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி 15 days அந்த நோட்டீஸ்க்கு டைம். தட் இஸ் ஃபார் தெம் டு ரிட்டர்ன் த மணி. ஓகே, இல்லையா 16வது நாள்லேருந்து அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும்னா போய் கேஸை ஃபைல் பண்ணணும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இப்படி தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா செக்கு கொடுத்ததுலேருந்து அதுக்கப்புறம் அதை டெபாசிட் பண்ணதுலேருந்து இன்சஃபிஷியன்ட் ஆயிருக்கு, மெமோ ரிட்டர்ன் வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வரைக்கும் இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் 2 விஷயம் வந்து பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கப்படலாம். ஒன்று 2 years மேக்ஸிமம், ரெண்டாவது என்ன அதில் டிஸ்பியூட் அமௌண்ட் இருக்கோ அதில் டபுள் த பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படலாம். டபுள் த அமௌண்ட் ஃபைனா கொடுக்கலாம். ஓகே, இது ஒரு பக்கம். இதில் வந்து இன்னொன்றும் வந்து இங்கே நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. என்னன்னா அப்பீல் போகிறது வந்து சிம்பிளி வந்து காலம் தாழ்த்துறதுக்காக போவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின்ஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன ஒரு செக் வைக்கப்படுது அப்படின்னா ஒரு செக் மேட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்னவா வருதுன்னா, அப்பீலே போனாலும் அந்த இடத்துல என்ன நடக்கும்னா நீங்கள் அப்பீல் வரீங்களா, 2 விஷயத்தை வச்சு இங்கே அப்பீல் வரலாம். ஒன்று எரர் ஆஃப் லா, இல்லை ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ் அப்ரிசியேஷன் ஆஃப் எவிடன்ஸ் பை ட்ரையல் ஜட்ஜ். இது 2 கான்செப்ட்ஸும் இருக்குது. அதனால நான் அப்பீல் வரேன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவங்க தரப்புலேருந்து வரலாம். இது விமல் தரப்புலேயே அப்படி போகிறாங்க அப்படின்னாலும் இங்கே இன்ட்ரீம் காம்பன்சேஷன் ரூல்னு ஒன்று இருக்குது. ஓகே, சிம்பிளி காலம் தாழ்த்தாமல் இருக்கிறதுக்காக கோர்ட் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல அப்படின்னா, அப்பீல் போகிற கோர்ட்டு நீங்கள் மினிமம் 20% ஆப்போசிட்டுக்கு டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 4.5 கோடினா 90 லட்சம் ரூபா இனிஷியல் அமௌண்ட் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க. நாளைக்கு கேஸ் அப்பீல் நடக்கும் போது ஒருவேளை சேம் விஷயம் சஸ்டெயின் ஆக போகுதுன்னா விமல் தான் திரும்ப குற்றவாளி நிரூபணம் ஆகிற பட்சத்தில் மிச்ச அமௌண்ட்டை பே பண்ணணும். இல்லையா ஜட்ஜ்மெண்ட் ஒரு வேளை மாடிஃபை ஆக போகுது, அமௌண்ட் குறைக்கப்பட போகுது அப்படின்னா குறைக்கப்படுற அமௌண்ட்டை பே பண்ணணும். இல்லையா ஜட்ஜ்மெண்ட்டே ரிவர்ஸ் ஆக போகுது, இல்லைங்க இவர் குற்றவாளி கிடையாது அப்படின்னா 90 லட்ச ரூபா வாங்கினாரு இல்லையா அந்த ஃபினான்ஷியல், he has to return the money to விமல். ஓகே, ஸோ இப்படி தான் இது வந்து இங்கே ஃப்ளோ இருக்க போகுது. இந்த கேஸோட ஃப்ளோ வந்து இந்த இடத்துல இருக்க போகுது. இல்லையா அப்பீல் போகிறாங்க, இது 2 விஷயம் இருக்குது. இன்னொன்று அவருக்கு வந்து 1 year இம்ப்ரிசன்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கும் BNSS ஆக்ட் படி அவர் என்ன பண்ணணும்னா பெயில் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஒரு பக்கம் இந்த மினிமம் 20% அவர் பே பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். இல்லையா வாட் இஃப் ஹி ஃபெயில்ஸ் டு பே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அந்த இடத்துல வரும். ஓகே, இல்லை இவர் வந்து இந்த இடத்துல பே பண்ணவே இல்லை ஃபாதரா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபைனலாக வரும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அதுக்கு பெயில் கொடுக்குறாங்கல்ல, அந்த பெயிலை வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ட் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணிட்டு கேன் சென்ட் ஹிம் டு ஜெயில். ஓகே, அது ஒரு பக்கம். இல்லையா இவர் பே பண்ணலை, நான் ப்ரெசென்ட் போகிறதுக்கும் ரெடியாக இருக்கேன். இங்கே என்னென்னா சிம்பிளி அந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் போகிறது மட்டும் கிடையாது, கரெக்ட், மெயினாக அந்த அமௌண்ட் ரீபே பண்ணணும். ஓகே, அதனால அவர் நான் ஜெயிலுக்கு போகிறேங்க யாராக இருந்தாலும் நான் ப்ரெசென்ட்கே போகிறேன் நான் பே பண்ண மாட்டேன் அப்படின்னா அங்கே என்ன ஆகுனா அட்டாச்மெண்ட் உள்ள வரும். which means execution petition போடுவாங்க. ஓகே, அதாவது யாருக்கு ஃபேவரா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோ அவங்க எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் போடுவாங்க. என்னன்னா ஒன்று அவரோட பேங்க் அக்கௌண்ட்ஸை அட்டாச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பணம் எடுத்துக்கிற மாதிரி. ஓகே, இல்லையா அவரோட அசட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணுவாங்க. இல்லையா மூணாவது இவர் விஷயத்துலேயே அந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா அவர் ஃபியூச்சர் மூவிஸ்க்கு சேலரி வாங்குவார் இல்லையா, அந்த சேலரியை அட்டாச் பண்ணும்.
ஓகே, இதெல்லாம் கான்சிக்வன்சஸ். இதை தாண்டி சில பேர் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா எல்லோ நோட்டீஸ் யோசிப்பாங்க. என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு ப்ராஜெக்ட்ஸும் எதுவும் கையில் கிடையாது, என்கிட்ட அசட்டும் இல்லை, நான் ஆல்ரெடி லோனில் இருக்கேன், ஸோ என்கிட்ட ஒன்றும் கொடுக்க இல்லை, ஐ எம் ரெடி டு டேக் த பனிஷ்மெண்ட்டுங்கும் போது என்ன ஆகும்? எஸ், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி. ஓகே, அது வரும்போது அந்த இன்சால்வன்சி நோட்டீஸ். பட் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க என்ன ஆகுனா அவங்களோட ஐடென்டிட்டியை சொசைட்டியில் லூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். என்கிட்ட எதுவுமே இல்லை சொல்லுவாங்க, நிராயுத பாணியாக நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகும்போது அந்த இடத்துல என்கிட்ட இதை தாண்டி எதுவுமே இல்லைங்க. ஓகே, ஸோ நான் கொடுத்துருப்பேன். விஜய் மலையா கேஸ்லாம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது ஃபர்தர் அதுக்கப்புறம் அவருக்கு ஏதாவது ஐடென்டிட்டி இருக்கா இங்கே இந்தியாக்குள்ள? எங்க இருக்காரு, என்ன பண்ணாரு, ஒரு ஐடென்டிட்டி கிடையாது. லேட்டர் ஆன் he cannot carry forward anything. ஒரு பிஸ்னஸோ அவர் பேர்ல இதுவோ எதுவுமே அவரால் அடுத்தது எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் கான்சிக்வன்சஸ் ஆஃப் திஸ் எல்லோ நோட்டீஸ். ஓகே, இதை தாண்டி நிறைய பேர் வந்து வெளியில சொல்ல முடியாது இந்த மாதிரி செக் மோசடி கேஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன? எஸ், சி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி இந்த கமர்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்ட் வரும்போது டே டு டே பேஸில் வந்து செக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நெசசரி திங்காக ஆயிடுச்சு இந்த இடத்துல இல்லையா. ஸோ நம்ம எல்லாரும் ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடு நம்ம போயிட்டு வந்துட்டு ஐயோ இவங்க செக் கொடுக்குறாங்களே, இவங்க ஏமாத்திருவாங்களே, இவங்க இது பண்ணுவாங்களா அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்குள்ளே வந்துட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா செக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டேட்டடாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நான் சொல்லுவேன் 3 months இல்லை 100 3 years வரைக்கும் டைம் அப்படின்னும் போது ஃபியூச்சர் டேட்டடாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, செக் வாங்குறாங்க, இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வந்துருச்சுன்னா அந்த டைம் பீரியடை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலன்னா அது எக்ஸ்பயர்டாக மாறிடும் அந்த இடத்துல இல்லையா. வாங்குறாங்க, ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்டுன்னு வருதா, உடனே மெமோ வருதா கோர்ட்லேருந்து, இமீடியட்டாக நீங்கள் நோட்டீஸ், டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பிடணும். நீங்கள் அதை விட்டு பார்த்துக்கலாம் அனுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அந்த 30 days டியூரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் சில இடத்துல நீங்க போகும்போது செக் பவுன்ஸ்ல வந்து கண்டோன் டிலே வச்சு போறதும் which is a rare concept. ஓகே, ஏன்னா மற்ற சில கேசஸ்லாம் நம்ம அப்பீல் போறோம் இல்லை அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் போறோம் இல்லை கேஸ் ஃபைல் பண்ண போறோம்னா கண்டோன் டிலே கான்செப்ட் நமக்கு இருக்கு. ஓகே, கண்டோன் டிலே போயிட்டு இந்த ரீசன்னால நான் வந்து டிலே ஆயிடுச்சு அப்படின்னு போகும்போது சம்டைம்ஸ் அது அக்செப்ட் ஆகி பெட்டிஷன் அக்செப்டும் ஆகலாம். பட் இதில் வந்துட்டு அப்படின்றது which is a rare concept again. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது மெயினாக வந்த உடனே 15 days நோட்டீஸ் இல்லையா 16th day immediate you have to go for filing. ஸோ இங்கே தான் நிறைய பேர் அந்த பீரியட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. ஸோ ஓகே, அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட ரெக்கவரி ப்ராசஸ்க்கு அது கரெக்ட். ஏன்னா என்னைக்காரத்தில் ஒரு நாள் உங்கள் அமௌண்ட் உங்களுக்கு ரெக்கவரி ப்ராசஸ்க்கு வரதான் போகுது. பட் இட் வில் டேக் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு செக் பவுன்சஸ் கேசஸ் பார்த்தா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கோர்ட்டுனால ஐயோ இவ்வளோ வருஷம் எடுக்குமா அவ்வளோ வருஷம் எடுக்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. 6 months முடிஞ்ச கேசஸும் நமக்கு இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ அதனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னும் போது த்ரூ ப்ராப்பர் சேனல் வித் ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக யூ வில் பி பெனிஃபிட்டட். எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.